சர்வீஸ் நவ் என் ஸ்க்ரீனில் இருக்குல்ல டெவலப்பர், இந்த லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். developer.servicenow அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். இந்த இதில் தான் நம்ம வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, இந்த லிங்க்கில் இங்கே சைன் அப் அண்ட் ஸ்டார்ட் பில்டிங் இதை தான் கிளிக் பண்ணணும். ஸோ இந்த அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சர்வீஸ் நவ் டூல் வந்து ஒரு சாஸ் டூலு. இந்த சாஸ் டூலை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு யூஆர்எல் இருந்தால் மட்டும் போதும். ஓகே, இந்த யூஆர்எல்ல மூலமாக ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணால் இந்த டூலை ஆக்சஸ் பண்ணலாம். ஓகேயா? ஸோ இப்போ சைனப் இந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்களுடைய யூசர் நேமு, பாஸ்வேர்டு, இமெயில், அப்புறம் கண்ட்ரி செலக்ட் பண்ணுங்கள், பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். தென் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இந்த செக் பாக்ஸ் கொடுத்து இதை செக் பண்ணிவிட்டு சைனப் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் நீங்கள் எந்த இமெயில் கொடுத்தீங்களோ அந்த ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் வரும். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ண ஆக்சஸ் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். ஓகே, இதுதான் வந்து சிம்பிள் ஸ்டெப். நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணதுனால நான் வந்து டைரெக்டாகவே சைன்இன் பண்ணுறேன். நீங்கள் ஒன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா இதே ஸ்க்ரீன் தான் developer.servicenow வந்துட்டு இங்கே சைன்இன் இருக்கும். இந்த சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் கேட்கும். அதாவது யூசர் நேம்ங்கிறது என்னென்னா சர்வீஸ் நோ ஐடி. நம்ம எந்த இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்தீங்களோ அதுதான் உங்களுடைய சர்வீஸ் நோ ஐடி. இது மட்டும்தான் இங்கே கொடுக்கணும். நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணதுனால என்னுடைய இமெயில் ஐடி இதுதான் என்னுடைய சர்வீஸ் நோ ஐடி. ஓகே, கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு கொடுங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டூல் உள்ள நமக்கு லாகின் பண்ணி உள்ளே போயிடும் அந்த அக்கௌண்ட். இதுதான் வந்து நம்மளுடைய அக்கௌண்ட் பேஜ். ஸோ உங்கள் நேம் இங்கே வந்திருக்கும். ஸோ வெல்கம் டு சர்வீஸ் நோ இருக்கும். இதுதான் வந்து அக்கௌண்ட், நம்மளுடைய அக்கௌண்ட். இந்த கிளிக் பண்ணிங்கன்னா மை அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்டில் இன்ஸ்டன்ஸ். ஸோ இங்கே இன்ஸ்டன்ஸ்னால் என்னன்னு சொல்கிறேன். சர்வீஸ் நோ எப்படின்னா இது ஒரு சாஸ் டூல். ஓகேயா? ஸோ க்ளவுடில் உள்ளது. யாரெல்லாம் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கான ஒரு இன்ஸ்டன்ஸ். இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸு ஒரு ஐடியோடு வரும். அதுக்கப்புறம் அது பின்னாடி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் க்ரியேட் பண்ண என்னுடைய ஐடி. ஸோ அதாவது இது ஷேர்டு மெமரியாக இருக்கும். இதில் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதான் அது. ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் என்ன சொன்னால் பிடிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. பிடிஏங்கிறது பர்சனல் டெவலப்பர் இன்ஸ்டன்ஸ். இதுதான் வந்து சர்வீஸ் நோ சொல்கிறக்கூடிய நேம். பிடிஏ அப்படின்னா வந்து பர்சனல் டெவலப்பர் இன்ஸ்டன்ஸ், பிடிஏ. இப்போ நம்ம வந்து இதுதான் நம்மளுடைய இன்ஸ்டன்ஸு. இதில் எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆன்லைனில் இருக்கோம், அந்த ஸ்டேட்டஸ் காமிக்கும். தென் வந்து ரிலீஸுங்கிறது நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். ரிலீஸுங்கிறது வெர்ஷன் அல்லது ரிலீஸ் அப்படின்னு தான் நம்ம மீன் பண்ணணும். அது வந்து ஜெனாடோ. இப்போ வந்து இதுதான் வந்து இப்போ உள்ள லேட்டஸ்ட் வெர்ஷன். யூசர் ரோல்ங்கிறது அட்மின். இங்கே ஒரு விஷயம் என்னென்னா எப்படி இது அட்மின் வந்துச்சுன்னா சர்வீஸ் நோ பை டிஃபால்ட்டாக நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாலே பை டிஃபால்ட்டாக வந்து அவங்க அட்மின் ரோல் தான் உங்களுக்கு அசைன் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அட்மின். ஏன் அட்மின் ரோல் அசைன் பண்ணுறாங்கன்னா சர்வீஸ் நோவில் கான்ஃபிகரேஷன் மற்ற ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு அட்மின் ரோல் வச்சு தான் வந்து பண்ணணும். ஸோ அட்மின் ரோல் இஸ் த டாப் லெவல். ஸோ அல்லது யூசர் லெவலில் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளால சில ஃபங்க்ஷனாலிட்டியே பண்ண முடியாது. அதனால தான் பை டிஃபால்ட்டாக வந்து அட்மின் ரோல் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஆப் இன்ஜின் ஸ்டுடியோ. இது இப்போ நம்ம பார்க்க போகிறதில்ல, இது பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஆப் இன்ஜின் ஸ்டுடியோ இதுவும் பை டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கும். கிரியேட்டர் ஸ்டுடியோ இதுவும் டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கும். இதுதான் இன்ஸ்டன்ட் ஸ்டேட்டஸ்ஸு. அதுக்கடுத்து இன்ஸ்டன்ஸ் ஆக்ஷன். இங்கே என்னென்னா ஆக்டிவ் பிளகின். அதாவது இதை பார்த்தீங்கன்னா என்னென்ன பிளகின்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணிக்கினா பண்ணலாம். ஸோ அது ஒன்று. அடுத்து செகண்ட் வந்து மேனேஜ் இமெயில் ப்ராப்பர்ட்டிஸ். மேனேஜ் இமெயில் ப்ராப்பர்ட்டிஸில் இது பார்த்தீங்கன்னா சர்வீஸ் நோ இன்ஸ்டன்ஸ் கேன் சென்ட் அண்ட் ரிசீவ் இமெயில். ஸோ இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து சென்ட் அண்ட் இது வந்து டிசேபிளாக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இங்கே சர்வீஸ் நோலேருந்து நீங்கள் எதுக்கும் இமெயிலோ எதுவோ அனுப்ப முடியாது. அதே மாதிரி சர்வீஸ் நோ உங்களுக்கு இமெயில். ஸோ இதை எனேபிள் பண்ணுறேன்னா பண்ணலாம். அவ்வளோதான். இது ஒன்று சிம்பிள் தான். ஸோ இது இப்போதைக்குன்னு நம்ம எதுவும் பை டிஃபால்ட்டாக உள்ளது எல்லாம் அப்படியே வச்சுருப்போம். பின்னாடி வந்து பார்க்குறப்ப பார்க்கலாம். வேணுன்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி ரிலீஸ் இன்ஸ்டன்ஸ். இந்த ரிலீஸ் இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலாக இப்போ நீங்கள் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் இதில் இல்லைன்னா இப்போ என்ன பண்ணலாம், உங்களுடைய இன்ஸ்டன்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ அதுதான் வந்து ஸோ சர்வீஸ் நோ பை டிஃபால்ட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா இஃப் இன்ஸ்டன்ஸ் வித் நோ ஆக்டிவிட்டி ஃபார் ஓவர் 10 days will be climbed back into the pool. ஓகே, அப்படின்னா என்னென்னா வந்து
இந்த இன்ஸ்டன்ஸு நீங்கள் ஒரு 10 டேஸாக யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது வேற ஒருத்தவங்களுக்கு அசைன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரெக்கவர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்ஸ்டன்ஸ் ரெக்வஸ்ட் கொடுத்தோம்னா நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து சர்வீஸ் நோ இப்போ லேர்ன் பண்ணிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா யூஸ்வலாக டெய்லியுமே லாகின் பண்ணி ஸோ சிம்பிள் மாடியூல்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த பிரச்சனை இன்ஸ்டன்ஸ் வந்து ரிலீஸ்லாம் ஆகாது. ஸோ பை கண்டினியூஸாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பட் ஈவன்ஸ் இன்கேஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அந்த மாதிரி இதில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியாமல் இருக்குது ஒரு அப்படின்னா கூட திரும்ப வந்து நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் நீங்கள் வந்து இன்ஸ்டன்ஸ் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் எதை மீன் பண்ணுறேன்னா ரிலீஸ் இன்ஸ்டன்ஸ்னால் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதுக்காக. தென் சேஞ்ச் யூசர் ரோல். இப்போ நீங்கள் நம்ம சொன்னால் பை டிஃபால்ட்டாக வந்து அட்மின் ரோலு வேறு ரோல் சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எதுவும் சேஞ்ச் பண்ணல. ஜஸ்ட்டு வந்து என்ன சர்வீஸ்னு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோன்னே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஜஸ்ட்டு நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் அதில் உள்ள அப்படியே நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். லேட்டராக வந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி ரீசெட் அண்ட் வைப் இன்ஸ்டன்ஸ், இதுவும் வந்து உங்களுடைய இன்ஸ்டன்ஸ் வந்து ரீசெட் பண்ணணும்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே ஒன்று மிஸ் பண்ணிவிட்டேன். ரிமூவ் டெமோ டேட்டா, இதுவும் வந்து ஆக்சுவலாக இப்போ நீங்கள் உள்ளே லாகின் பண்ணால் ஏதாவது ஒரு டேட்டா இருக்கணும் அல்லது யூசர்ஸ்லாம் இருக்கணும் அதாவது செக் பண்ணுறதுக்கு. ஸோ அது வேணான்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ பை டிஃபால்ட்டாக லெட் இட் பி. அதே மாதிரி மேனேஜ் இன்ஸ்டன்ஸ் பாஸ்வேர்டு, நீங்கள் இதில் தான் வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு இருக்குது. இதை தான் சொல்ல வந்து இன்ஸ்டன்ஸ் நேம். இப்போ என்னுடைய இன்ஸ்டன்ஸ் ஐடி வந்து dev249635. இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடி இருக்கும். அந்த இன்ஸ்டன்ஸுடைய யூஆர்எல் இது. யூசர் நேம் நான் சொன்ன மாதிரி அட்மின் இருக்கும். பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த யூசர் நேம்ங்கிறது நீங்கள் இங்கே இதையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து அக்கௌண்ட் லாகின், இங்கே போகிறது அக்கௌண்ட் லாகின், இது வந்து இன்ஸ்டன்ஸுக்குள்ளே லாகின் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் உள்ளே வரும்போது இது வந்து அக்கௌண்ட் லாகின், அதில் தான் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், இங்கே லாகின் பண்ண உடனே இது இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ஸ்குள்ளே இதுக்கப்புறம் தான் நீங்கள் போகிறீங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பில்டிங் அப்படின்னு கொடுப்போம். ஐ ஹோப் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வந்து ட்ரை டு ஆன்சர். ஓகே, இப்போ ரெஃப்ரெஷ் இன்ஸ்டன்ஸ் இதுவும் தேவைப்படாது. இப்போ நம்ம வந்து இன்ஸ்டன்ஸை ரெஃப்ரெஷ் கொடுத்தாலும் அப்கிரேட் இன்ஸ்டன்ஸ். ஸோ இதுதான் மெயின். இப்போ இந்த கீழே ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே ஜெனாடு, வாஷிங்டன் டிசி, வான்கோவர். ஸோ நம்ம ப்ரீவியஸ் இதிலே பார்த்துருப்போம் என்னென்ன ரிலீஸ்லாம் இருக்குன்ட்டு. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 2024 2 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது அது ஃபஸ்ட்டு ரிலீஸ் வந்து வாஷிங்டன் டிசி, அதே மாதிரி ஜெனாடு. இப்போ நம்ம இருக்க கரண்ட் வெர்ஷன் ஜெனாடு. ஸோ இப்போ அதனால தான் இப்போ சில பேர் என்ன பண்ணால் பழைய வெர்ஷனில் இருந்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அப்கிரேட்னு கொடுத்தீங்கன்னா இந்த வெர்ஷனுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் பழைய வெர்ஷனில் இருந்தீங்கன்னா இங்கே காமிக்கும் உங்களுக்கு என்ன வெர்ஷன் சொல்லிட்டு. ஸோ ஏன் இது இந்த ரிலீஸ் இப்படி காமிக்குதுன்னா சில பேர் அதாவது ஆக்சுவலாக ரியல் டைமில் வந்து சில கம்பெனி சிலருடைய பாலிசி படி அவங்க டக்குன்னு வந்து அப்கிரேட் பண்ணிட மாட்டாங்க. ஸோ ஏன்னா அவங்களுடைய பிஸ்னஸ்ஸு அதை ரெக்குயர்மெண்ட் தகுந்தபடி அப்புறம் தான் அப்கிரேட் பண்ணாங்க. பட் தே ஹாவ் டு அப்டேட் ஃபைனலாக அட் த எண்ட் ஆஃப் த டே எவ்ரி ஒன் ஷுட் பி அப்டேட்டட் த ரிலீஸ். ஆனால் பட் தெர் வில் பி சம் டைம் இருக்கும். அதனால தான் வந்து இந்த 3 ரிலீஸ்லேயே இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வான்கவரில் இருக்கீங்கன்னா யூ வில் பி அப்கிரேடட். இப்போ நீங்கள் அப்கிரேடுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு வந்துடும். சப்போஸ் இஃப் யூ ஆர் இன் வாஷிங்டன் டிசியில் இருந்தீங்கன்னா இந்த ரிலீஸ்க்கு வந்துடும். ஸோ இதுதான் ஓவராலாக வந்து இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய டீட்டெயில் இருக்கும். வியூ ப்ரொஃபைல். ஸோ வியூ ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில் எந்த இது அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்கும். ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த இதெல்லாம் கேட்கும், டெவலப்பராக டிசைனராக அதுன்னு. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உங்களுக்கு அது உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணப்போ வரும். ஸோ வியூ ப்ரொஃபைல் இது தான். சைன் அவுட் கொடுத்தீங்கன்னா சைன் அவுட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் அக்கௌண்ட், இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. இப்போ வந்து நீங்கள் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் என்னென்னா நம்ம வந்து இங்கே இந்த ஸ்க்ரீனையும் சொல்லிடுறேன். இது வந்து டெவலப்பர். இதில் வந்து என்ன இருக்குன்னா லேர்ன் பண்ணுறதுக்கு சர்வீஸ்னோ வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு சில ஆப்பர்ச்சுனிட்டி சில கோர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயிலெலாம் இங்கே இருக்கும். நீங்கள் ஒன் பை ஒன்னாக எனக்கு வீடியோ பெருசாகிடுன்னு சொல்லிட்டு நான் வந்து இதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. யாருக்கு தேவைப்படுறவங்க சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் கூட கோர்சஸ் என்ன சர்டிஃபிகேஷன் பண்ண இது வந்து நான் வீடியோ போடுறேன். என்னென்ன கோர்சஸ் இருக்குது, என்னென்ன சர்டிஃபிகேஷன் பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லி நான் அதை போடுறேன். ஸோ இப்போ வந்து டெவலப்பர் இன்ஸ்டன்ஸ் தான். ஸோ இதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன் வந்துடுவோம். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பில்டிங் கொடுக்கணும். ஓகே, இது வரைக்கும் இருக்கட்டும். அதே மாதிரி ரெஃபரன்ஸுக்கு வந்து
ரெஃபரன்ஸ்க்கு வந்து சர்வீஸ்னோ வந்து ரெஃபரன்ஸ் என்னென்னா ரெஃபரன்ஸ் ரவுண்டில் என்னென்ன ப்ராடக்ட் டாக்குமெண்ட் இதோடைய டீட்டெயில் ஒவ்வொரு இதுக்கும் டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் இதுதான் வந்து ரெஃபரன்ஸாக இருக்கும். நம்ம எப்படி புக்கு எல்லாம் ரிவ்யூ பண்ணிக்கிறோம், புக்கு இருக்கும். ஸோ அதுதான் இங்கே வந்து ரெஃபரன்ஸு தே மீன் டு. அதே மாதிரி ஏபிஐ ரிலேட்டடான அந்த டாபிக்ஸ் எதுவும் பார்க்கணாலும் ஸோ அதுலேயும் வந்து தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ரெஸ்ட்டு கிளைண்ட்டு இதெல்லாம் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது அதே மாதிரி வந்து இதுவும் தனித்தனியாக ஒவ்வொரு காம்பனண்ட் இருக்கும். இதை கிளிக் பண்ணால் பார்க்கலாம். ஸோ நம்ம லேட்டராக பார்க்கலாம். பட் இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன இருக்குன்ட்டு. ஸோ நமக்கு வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு லேர்னிங் பிளானு, லேர்னிங் பாத் இருக்குது, கோர்சஸ் இருக்குது, சர்டிஃபிகேஷன் இருக்குது. ரெஃபரன்ஸில் என்னென்ன டாக்குமெண்ட்டு இதெல்லாம் டாக்குமெண்டேஷன் இருக்கும். இட்ஸ் லைக் அ புக். அதே மாதிரி கைடன்ஸ்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன இதுக்கு சர்வீஸ்னவே ப்ரொவைட் பண்ணுறது. கைடன்ஸ் என்னென்னா அவங்க வந்து இந்த மாதிரி கைடு ஓவர்வியூ இதுவும் வந்து லிங்க் இருக்கும். இந்த லிங்க் எல்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொன்னேன், பர்சனல் டெவலப்பர் இன்ஸ்டன்ஸ். வென்எவர் வி சே சர்வீஸ்னோ இன்ஸ்டன்ஸ்னால் பிடிஐ, அதுதான் வந்து இதுதான் வந்து பிடிஐயுடைய இன்ஸ்டன்ஸ். அதுதான் சர்வீஸ்னோ கொடுக்கக்கூடிய அந்த நேம். அதாவது இந்த இன்ஸ்டன்ஸு நம்மளுடைய இந்த டூலுக்கு ஒவ்வொருத்தரும் யாரெல்லாம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்களோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் பர்சனல் டெவலப்பர் இன்ஸ்டன்ஸ், பிடிஐன்னு சொல்லுவோம். ஓகே. அதே மாதிரி டெவலப்பர் ப்ரோக்ராம்னு ஒரு இது இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கைடு இந்த டீம்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இதில் வந்து நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். நமக்கு வந்து ரெக்வஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் நம்மள்ட்ட கொரியை போஸ்ட் பண்ணலாம். அது ஒன்று. இவங்கெல்லாம் வந்து கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க நமக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால். தென் ஃபைனலாக வந்து கனெக்ட். இந்த கனெக்ட் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஓவர்வியூ, பிளாக்ஸ் இருக்கும். இந்த பிளாக்ஸ் பார்த்துக்கலாம். நம்மளுடைய இதை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ கம்யூனிட்டி இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். சர்வீஸ்னோ கம்யூனிட்டியில் நம்ம இதில் நமக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாலே அதிலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும் இந்த லிங்க்கு. ஸோ இந்த மாதிரி இது வந்து என்ன பண்ணுவோம்னா ஸோ கம்யூனிட்டியில் நம்மளுடைய போஸ்ட் பண்ணலாம். நம்மளுடைய கிளாரிட்டியாக ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணுனாலும் நம்மளுடைய கொஷின் வந்து இங்கே போஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஏதாவது ஈவெண்ட்ஸ் பண்ணாங்கன்னா டெவலப்பர் மீட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ நான் இதை வந்து ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி இந்த ஈவெண்ட்ஸுக்கெல்லாம் ஒன்று பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம யூடியூப்பில் அதை போடுவோம். அதில் நீங்கள் கூட ஜாயின் பண்ணலாம். அந்த மீட் டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அது கூட நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். ஸோ ஓவராலாக பொறுத்த மட்டும் நம்மளுடைய டெவலப்பர் பிடிஐ எப்படி லாகின் பண்ணுறது, எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, அதில் லாகின் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதோட இந்த வீடியோ நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம உள்ளே வந்து ஆக்சுவல் டூலுக்குள்ளே இப்போ வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த டூலுக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு வந்து ஃபர்தராக இதை தான் நம்ம யூஸ் பண்ணணும், ஸ்டார்ட் பில்டிங் அப்படின்னு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஸ்டார்ட் பில்டிங் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, நன்றி.